கரூர் மாவட்டங்கிறது திமுகவோட கோட்டை, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களோட கோட்டை. இங்கே இருக்கிற 4 சட்டமன்ற தொகுதியில் 2 சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருக்கோம். 1 ஏடிஎம்கே, 1 டிவிகே. கரூர் பிரச்சாரத்தப்போ விஜய் வந்தப்போ 41 பேர் இறந்துருக்குறாங்க. அந்த சம்பவத்தில் உடனடியாக உதவி செய்ய போன நம்ம செந்தில் பாலாஜி அவர்களையும் அன்பில் மகேஷ் அவர்களையும் எப்படி இவங்க வந்தாங்க, இதுக்கு காரணம் திமுக தான். 41 பேர்த்த கொன்று குமிச்சது திமுக தான். போலீஸை வச்சு திமுக கொன்று குமிச்சிருச்சுன்னு சொல்லி ஆதவ் மேடைக்கு மேடை சொல்லிட்டு இருக்கிற. என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்குது, எனக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதை நான் தீர்க்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் முதல்ல போனது யார், அந்த இடத்த விட்டு போனது விஜய் தான் முதல்ல போயிருக்கிறாரு. ஆனால் உதவி செய்ய போய் இப்போ நமக்கு தான் தொல்லையில் முடிஞ்சிருக்கு. இப்போ மறுபடியும் விஜய் கரூருக்கு வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. 10ஆம் தேதி வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. கழக உடன்பிறப்புகள் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா மறுபடியும் ஏதாவது அசம்பாவிதம் ஆகி நீங்கள் உதவி செய்ய போனீங்கன்னா மறுபடியும் திமுக மேலே பழிய போடுவாங்க. இப்போ மறுபடியும் மேடை ஏறி ஆதவ் என்ன சொல்லுவார், எனக்கு இன்னொரு கணக்கு பாக்கி இருக்குது, அந்த கணக்கையும் தீர்க்காமல் விட மாட்டேன்னு சொல்லி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் கழக உடன்பிறப்புகள் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.